சமூக அக்கறையோட இத இந்த நேரத்தில் எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். பாமெல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க செய்யுங்க. ஏன் இது ஒரு மாசத்துல நடத்துறீங்களே வெண்ணீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். நீ இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க ஒரு மாசத்துல நடத்தலாம்ல? 5 நாள்ல நடத்தி முடிக்கலாம். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இவனுங்களே உட்காந்து ஆண்டுகிட்டு பேண்டுகிட்டு மோண்டுகிட்டு இருக்கானுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடணும். கேளுங்க. ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? நாங்களாம் மடையர்களா? அது எப்படியா புல்லப் பண்ணுவ? 2002ல நீ எங்க இருந்த? என்ன ஓட்டு போட்ட? காலையில சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2002ல எங்க இருந்தோமோ அந்த இளவு பூத்துல ஓட்டு போட்டிருப்போம். மாறி வருவோம். நான் ஒரு நடிகை, நான் சாதாரண குரூப் டான்சரா இருக்கையில ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன். அப்போ ஓட்டுங்க வாங்கினேன், சம்பாரிச்சேன், வீடு கட்டினேன், வாடகைக்கு விட்டேன். இப்போ ஓட்டு அங்கேயே தான் 25-30 வருஷமா இருக்கு. புரியுதுங்களா? நான் அது போய் அங்க போய் ஓட்டு போட்டுருவேன். இப்ப ஜவாதிபட்டி என்ன பேர் தம்பி, அவங்க அங்கேயே தான் ஓட்டு இருக்கு. அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமா இங்கே ஒரு 1000 பேருக்கு மேல வசிச்சாலும் அங்க ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இப்ப அங்க போவாங்களாம், அவனுக்கு இல்லம்பாங்களாம், இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம். என்ன இது டுபாக்கூர் வேலை பண்றீங்க? தமிழனுங்களா இழிச்ச வாயன்களா? எவ்வளவு நாள் இழிச்ச வாயனா இருக்கணும்? இதுக்கு ஒரு முடிவை நீங்க முடிவு சொல்லுங்க.